விருப்பமான ஒரு காரியமாயிருக்கு. எந்த காரியத்தில் உத்தமமாக இருக்க வேண்டும்? எல்லாவற்றிலும். நான் கடந்த வாரத்தில் உங்களோடு சொன்னேன், கர்த்தரை சேவிக்கிற காரியத்தில் கர்த்தருக்கு எப்படி இருக்க வேண்டும்? உத்தமமாய் காணப்பட வேண்டும். யோசுவாவை குறித்து உங்களுக்கு சொன்னேன், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. ஆனால் அதற்குள்ளே நான் இப்பொழுது போக விரும்பவில்லை. அடுத்த ஒரு காரியம், நான் உத்தமமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம். நான் உத்தமனாய் தேவனுக்கு முன்பதாய் நிற்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன? வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருந்து இருக்கிறபடியினாலே உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நல்ல கவனிப்போம். கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு காரியம் மோசேயினிடத்தில், அதை குறித்து இங்கே சொல்லுகிறார். என்னுடைய தாசனாகிய காலேப். பாருங்கள், கர்த்தர் தன்னுடைய தாசன் என்று காலேப் என்ன செய்கிறார்? அழைக்கிறவராய் காணப்படுகிறார். காரணம் என்ன? நன்றாய் கவனிப்போம். வேத வசனத்தில் வாசிக்கிற வேளையில் என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இவ்விதமாய் காணப்படுகிறது. 13ஆம் அதிகாரத்தில் அங்கே அவர்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படிக்கு 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை தெரிந்து கொண்டு அனுப்பினார்கள். அனுப்பப்பட்டவர்களிலே சொல்லப்பட்ட காரியம் நன்றாய் கவனியுங்கள். மெஜாரிட்டி ஜனங்கள், அந்த தேசத்தின் ஜனங்கள் ஏனாக்கியரை போல நெடியவர்களாய் காணப்படுகிறார்கள். நாம் அவர்களுக்கு முன்பதாய் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? வெட்டு கிளிகளை போல காணப்படுவது. சாதாரணமாக இருக்கிறோம். நாம் அவர்களை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் யோசுவாவும் காலேப்பு மாத்திரம் அவர்கள் சொன்னார்கள், கர்த்தர் நம்மோடு இருந்தால், நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை பாருங்க. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்குது? 9வது வசனத்தில் 14:9, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை? பயப்பட வேண்டியதில்லை. ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறாய் காணப்பட்டார். இந்த 10 பேர் சொன்னது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் என்ன செய்தது? கரைந்து போயிற்று. ஆனால் இந்த 2 பேரோ மாறுத்தரமாய் சொன்ன ஒரு காரியம், தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையும் மோசேயுடைய இருதயத்திற்கு காணப்படுகிற காரியத்தை அவர்கள் சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டார். அந்த காரியத்தை சொன்னபடியினாலே அங்க வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தர் காலேப்பை இவ்விதமாய் அழைக்கிறார், என் தாசனாகிய காலேப் என்று சொல்லி. அவன் எப்படிப்பட்ட ஆவியை உடையவனாய் இருக்கிறார்? வேறே ஆவியை உடையவனாய் காணப்படுகிறார். வேறு ஆவி. அந்த 10 பேருக்குள்ளும் இருக்கிற அந்த கலகத்தின் ஆவி அல்ல, துர்ச்செய்தியை சொல்லுகிற ஆவி அல்ல, ஜனங்களுடைய இருதயத்தை இழைத்து போக பண்ணுகிற, சோர்வடைய பண்ணுகிற ஆவி அல்ல. பின்னையோ அவர்களை திடப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற ஆவி இந்த 2 பேருக்குள்ளே காணப்பட்டது. அதனால கர்த்தர் அவர்களை பார்த்து விதமாய் சொல்கிறார், அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினால் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். மாத்திரமல்ல, அவன் சந்ததியாரும் அதை என்ன செய்வார்கள்? பாருங்கள்,
இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நன்றாய் கவனியுங்கள். நமக்கு மட்டுமல்ல ஆசீர்வாதம், நம்முடைய சந்ததியாருக்கு அந்த ஆசீர்வாதம் தேவையாயிருக்கிறது. ஒரு ராஜா சொல்லுவான், என் நாட்களில் ஆகிலும் சமாதானம் இருக்குமே, அதுக்கு பிறகு என் பையன் கெட்டு போனா என்ன, நாசமா போனா என்ன. அப்படிதான் நம்ம பாஷையில் சொல்லும் போது அல்ல, நானும் என் வீட்டாரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அதுதான். என் தாசனாய காலேப் வேறே ஆவி இருந்தபடியினாலே, அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலே, அவன் போய் வந்த தேசத்தை நான் அவனுக்கு என்ன செய்வேன், சுதந்தரிக்கும்படி செய்வேன். மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளும் என்ன செய்வார்கள், அதை சுதந்தரிக்கும்படிக்கு செய்வார்கள். இன்னைக்கு நம்முடைய ஜீவத்தில் நமக்கு மாத்திர ஆசீர்வாதம் வந்தால் போதும் என்பதை விட்டு விடுவோம். நம்முடைய பிள்ளைகளும் என்ன செய்யப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் தானே. வேத வசனம் சொல்வது, உன் பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், ஒலிவ மர கன்றுகளை போல காணப்படுவாள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவர்களை கர்த்தருக்கு ஏற்ற பயத்திலும் பக்தியிலும் நாம் வளர்ப்போமானால் அவர்கள் முதிர் வயது வரைக்கும் அதை விடாதபடிக்கு கர்த்தரை பற்றி கொண்டு இருப்பார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளை எச்சரித்து வளர்த்த வேண்டியது அவசியம். கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தருடைய வழிகளிலே கர்த்தரை பின்பற்றும்படிக்கு நாம் போதிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எவ்விதமாய் கர்த்தரை பின்பற்றுகிறோம்? முதலாவது 1 பேதுரு 2:21 இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை என்ன செய்திருக்கிறார். He set an example. ஒரு மாதிரியை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன மாதிரி? வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே என்ன செய்திருக்கிறார், உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். என்ன மாதிரி அது? அங்க வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை என்ன செய்யணும், தொடர்ந்து வரணும். யாருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வருகிறோம்? கர்த்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறோமா? கிறிஸ்து செல்கிற வழியிலே நாமும் சென்றிருக்கிறோமா? அதுதான் மிக முக்கியம். அதில் அடுத்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது 22 அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு. பார்த்தீங்களா? பிரதானமான ஒரு காரியம், இயேசுவை பின்பற்றுவதற்கு அவர் பாவம் செய்யவே இல்லை. பாவ உலகத்தில் தான் ஜீவிக்கிறவராய் காணப்பட்டார், பாவம் நிறைந்த உலகத்தில். ஆனால் அவரிடத்தில் என்ன இல்லை, பாவம் இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. பாவத்தை அவர் அறியவும் இல்லை, பாவத்தை அவர் செய்யவும் இல்லை, பாவம் அவரிடத்தில் வரவும் இல்லை. இந்த காலையிலே நாம் அந்த அடிச்சுவடை பின்பற்றுவோமா? இயேசு தைரியமாய் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று யோவான் 8:46 சொன்னார். நாம் அவ்விதமாய் தைரியமாய் சொல்லக்கூடுமோ? என்னில் யாதொரு குற்றமும் இல்லை, நான் உத்தமனாய் கர்த்தரை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்ல வேண்டியது அவசியமாயிருக்கு. கர்த்தரை பின்பற்றின 2 பேர் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். முதலாவது நாம் பார்க்க வேண்டிய ஒருவர் ரூத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்க கேட்போம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வாசிப்போமா? 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டால், அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி
தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவரிடத்திற்கு திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பின்னே திரும்பி போ என்றால், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். நல்ல கவனி கர்த்தருடைய வசனத்தை. இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட என்ன செய்ய வேண்டாம். அப்ப அவருடைய இருதயத்தின் ஆழத்திலே ஒரு தீர்மானம். எல்லாம் இழந்து போனவள் நகோமி, எல்லாவற்றையும் இழந்து போனாள். மருமக்களும் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். நிற்கதியாய் நின்று இப்பொழுது ஒரே ஒரு வார்த்தை நகோமி தன் காதுகளிலே கேட்டார். கர்த்தர் தமது ஜனத்தை என்ன செய்தார்? சந்தித்தார் என்றும் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் இருக்கும் போது என்ன செய்தாலாம்? கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்ட அவள் சும்மா இருக்கவில்லை. உடனே அவள் என்ன செய்தாள்? எழுந்தாள். பெத்லகேமுக்கு அவள் என்ன செய்தாலாம்? திரும்பி வருகிறவளாய் காணப்பட்டாள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த மாலை வழியில காலை வழியில நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டால் அதை செயல்படுத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியம். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமே, அதை கை கொண்டு நடக்க நமக்கு பிரியம் உண்டா? நகோமி மோவாபில இருந்து விடவில்லை. இந்த மோவாப் ஒரு சபிக்கப்பட்ட பூமி. இதில் இருந்தால் இனியும் நான் என்னையும் இழந்து போவேன். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை என் காதுகளிலே துணித்திருக்கிறபடியினால் நான் ஒன்று செய்வேன். இப்பொழுதே எழுந்து எங்கே போவேன்? பெத்லகேம் ஆகிய அப்பத்தின் வீட்டுக்கு நான் போவேன். நான் என் கர்த்தரிடத்திற்கு திரும்புவேன். தீர்மானம் பண்ணி தன் மருமக்களை பார்த்து சொன்னால், நீங்கள் உங்கள் பெற்றோருடைய வீட்டுக்கு என்ன செய்யுங்க? திரும்பி போங்க. நான் என் தேசத்திற்கு திரும்பி போகிறேன். ஆனால் வசனத்தில் என்ன வாசிக்க கேட்டோம்? ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு அவள் திரும்பி போய்விட்டாள். பெத்லகேமுக்கு வர அவளுக்கு என்ன இல்லை? மனது இல்லை. ஆனால் ரூத்தோ, எது எப்படி நடந்தாலும் என்ன, நான் என் மாமியை விடாமல் என்ன செய்வேன்? தொடர்ந்து நான் பெத்லகேமுக்கு போவேன். அங்கே என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. என் கனவுகள் நிறைவேறுமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும். நான் இந்த நகோமியாகி என் மாமியை நான் பற்றி கொண்டு போனால் அவருடைய தேவன் என்னை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர முடியும் என்று ரூத் நன்றாய் உணர்ந்திருந்தார். ஆகினால் தான் அவள் சொல்லுகிற வார்த்தையை நீ வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லுகிறாள், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன், ஹல்லேலூயா, அவர்தான் என்னுடைய தேவனாயிருக்கிறார். மோவாபிய தெய்வம் அல்ல, என்னுடைய தெய்வம். என்னுடைய தேவன் இந்த நாள் முதற்கொண்டு இஸ்ரவேலின் தேவன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறோம்? அருமையான உள்ளே ஒரு தீர்மானம். முதலாவது தன் தேசத்தை விட்டுவிட அவள் தீர்மானித்த காரியம். இரண்டாவது தான் செய்த விக்கிரக சேவையை விட்டுவிட்டு தேவனிடத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? மனம் திரும்பினதை தன் வாயினாலே அவள் சொல்லுகிறாள். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போமா? 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 9-10 வசனங்கள். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினது. மோவாபிலே அத்தனையும் விக்கிரகங்கள், விக்கிரகத்தால் நிறையப்பட்ட தேசம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் திரும்பி வரும்போது கானானுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிற வேளையில் எகிப்தை விட்டு மோவாபின் சமவெளியிலே தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? பாளையம் இறங்குகிறவர்களாய் காணப்பட்டார்கள்.
பாலாக் ராஜா பிலேயாம் என்று சொல்லப்படுகிற குறி சொல்லுகிறவனை வரவழைத்து இந்த இஸ்ரவேல் ஜனத்தை என்ன செய்ய வேண்டும்? சபிக்க வேண்டும் என்று கூலி பொருத்துகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் அவனோ சபிக்கும்படியாய் வந்தவன். எல்லா இடங்களிலேயும் குன்றுகளில் நின்று கொண்டு அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று மறுபடியும் சொன்னான். அதற்கு பிறகு, நான் உன்னை வெகுவாய் கனம் பண்ண விரும்பினேன், ஆனாலும் நீ என்ன செய்தாய்? கர்த்தர் உன்னை தடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவனை வெறுமையாய் அனுப்புகிறான். ஆனால் மோவாப் செய்த காரியம் ஒன்று உண்டு. மோவாப் தேசத்தில் காணப்பட்ட சபிக்கும்படியாய், இஸ்ரவேலரை சபிக்கும்படியாய் வந்த பிலேயாம் செய்த ஒரு காரியம் ஒன்று உண்டு. வசனத்தை நான் வாசிப்போமானால், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா 14வது வசனத்தை? ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவன் போதனை செய்த பிலேயாமுடைய போதகம். இஸ்ரவேல் ஜனத்தை மடக்க வேண்டுமானால் அவன் செய்ய ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். பிலேயாமுடைய ஆலோசனையை பாலாக் ராஜா கேட்டு அப்படியே செய்தபடினால் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் அங்கே பட்டு போனார்கள். இது மாத்திரமல்ல, வசனத்தில் என்ன வாசிக்கிற வேளையில வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். யூதாவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். யூதா 11வது வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. பிலேயாமுடைய போதனை, பிலேயாமுடைய வஞ்சகம். அடுத்தது அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னை நிருபத்தில் சொல்லும் போது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். வசனத்தை வாசிப்போமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை என்ன செய்தார்கள்? நல்ல கவனிக்க வேண்டும். பிலேயாமுடைய வஞ்சனை, பிலேயாமுடைய போதனை, பிலேயாமுடைய வழி மோவாபியருக்கு சொல்லிக் கொடுத்த காரியம். ஆகையினால் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் போய் மோவாப் தேசத்தில் காணப்பட்ட பெண்களை திருமணம் முடித்து அவர்களுடைய வார்த்தையின்படியே விக்கிரகங்களை சேவிக்கிறவர்களாய் மாறினார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போமா? 1 ராஜாக்கள். பார்வோன் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் ஆசை வைத்தார். எல்லார் மேலும் ஆசை. கண்டவங்களை எல்லாம் பார்த்தவங்கள எல்லார் மேலும் என்னதான் ஆசை இருக்கு. இதே விதமாய் ஒரு மனுஷன் இருந்தான். யாரு? கண்ணெல்லாம் பிடுங்கி விட்டாங்க. அவனுக்கு என்ன காரியத்தை செஞ்சானோ அந்த காரியத்தில் அவன் பார்க்க வேண்டிய கண்களை பிடுங்கி போட்டாங்க. சிம்சோன். அவன் யாரை பார்த்தாலும் அவன் மேல என்ன செய்வான்? ஆசை வைப்பான், அவளை நேசிப்பான். கடைசியில் கண்கள் பிடுங்கப்பட்டது. அதனால்தான் நான் வசனத்தில் வாசிக்கும் போது யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது. நல்ல கவனிங்க. என் கண்களோடு கூட நான் என்ன செய்திருக்கிறேன்? உடன்படிக்கை. கர்த்தருக்காக நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு என் கண்கள்
கர்த்தருக்கு முன்பதாய் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. 33ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்பு. உன் கண்கள் ராஜாவை உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். தூரத்துள்ள தேசத்தையும் பார்த்தீங்களா? நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது? பார்க்கிறதையெல்லாம் பார்த்து கடைசியில் கெட்டு போகிற வேலையை நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், யூதாஸ் காரியோத் 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்தான்? ஆசைப்பட்டான், அதில் விழுந்தான். அவன் முடிவு நமக்கு தெரியும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே சாலமோன் செய்த காரியம் 3வது வசனத்தில் வாசிப்பீர்களானால் நன்றாய் புரிந்து கொள்ள. 1 ராஜாக்கள் 11:3. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை என்ன செய்தார்கள்? வழுவி போக பண்ணினார்கள். அடுத்த வசனம், சாலமோன் வயது சென்றபோது அவன் மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதுடைய இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிருக்கவில்லை. உத்தம இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறோமே. சாலமோன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் காணப்படல. கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் என்ன செய்யாதிருப்பீர்களாக, பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. எனக்கு தெரிந்த எத்தனையோ பேர் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஜீவித்தவர்கள் கடைசியில் விவாகம் என்று வரும்போது, கல்யாணம் என்று வரும்போது அந்நிய நுகத்திலே போய் மாட்டி அவருடைய வாழ்க்கை சீரழிந்து போனதை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு எல்லாம் லவ் பண்றாங்க, கர்த்தரை நேசிக்கிறது இல்லை. யார் எவருனே தெரியாது. மற்ற பையங்களையும் பிள்ளைகளையும் நேசித்து இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை விட்டு விலகி பொருளாய் காணப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பெண் என்ன சொன்னாலோ அதையே சாலமோன் செய்தான். அதுதான் வசனத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம். நம்முடைய ஜீவிதம் கர்த்தருக்கு முன்பாக நேர்மை உள்ளதாய் காணப்பட வேண்டியது அவசியம். ரூத் சொல்லுகிறாள், நான் திரும்பி போவதை குறித்து என்னோடு கூட என்ன செய்ய வேண்டாம், நீர் பேசவே வேண்டாம், நான் உம்மோடு கூட தான் என்ன செய்வேன், வருவேன். முதலாவது தீர்மானம் தன் மாமியை பின்பற்றுவது. இரண்டாவது தான் பிறந்த தேசத்தை விட்டு விடுவது. மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? பெத்லகேமுக்கு போவது. யாரை யாரை தொடர்ந்து? நகோமியை தொடர்ந்து. அடுத்த வசனத்தில் 17வது வசனத்தில் சொல்கிறார், நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு. பிற்பாடு அடுத்த வசனத்தில் சொல்கிறது, அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து என்ன செய்யல. நன்றாய் கவனிக்க கர்த்தருடைய வசனத்தை, நீர் எங்கே போகிறீரோ அங்கே நானும் வருவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதனால் தான் முதலாவது சொன்னேன் 1 தெசலோனிக்கேயர்ல, அவர்கள் விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு மனம் திரும்பி. நம்முடைய தேவன் ஒருவரே ஜீவன் உள்ளவர், வேற ஒன்றுக்கும் ஜீவன் இல்லை. மனுஷனோடு பேசுகிற ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டு வருகிறோம். அவரை நாம் எவ்விதமாய் பின்பற்றுகிறோம், அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நன்றாய் கவனிப்போம்.
வெறுமையாய் பெத்லகேமுக்கு வந்தவள் எந்த வயல்வெளியிலே போய் கதிர் பொறுக்கினாலோ அதே கதிர் பொறுக்கின அந்த வயலுக்கு அவள் என்ன ஆனாள்? எஜமாட்டியாய் மாறினாள். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஜீவித்தால் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறவர்? ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறவர். அதுல மாற்றமே இல்லை. விட வேண்டியவளை விட்டு கை கொள்ள வேண்டியது என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். ஒருவேளை கசப்பா இருக்கலாம், நான் சொல்லுகிற பிரசங்கம் வேதனையை கொடுக்கிறதா இருக்கலாம். கசப்பு மருந்து கொடுத்தா தான் என்ன செய்யும்? சுகமாகணும்னா கசப்பு மருந்தை குடிச்சுத்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. ஒருவேளை நான் சத்தியத்தை போதிக்கிறதுனாலே நீங்கள் எனக்கு எதிராளியாய் மாறலாம், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட சத்தியத்தை மறைக்காமல், ஒன்றையும் மறைக்காதபடிக்கு நான் பேச வேண்டியது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? கர்த்தருடைய வசனம் 26வது வசனத்தை வாசிப்போம். 20வது வசனத்தை 20 பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி கொண்டு வந்தேன். என்னத்தை? பிரயோஜனமானதை. உங்களுக்கு எது பிரயோஜனம் என்பது கர்த்தர் அறிந்திருக்கிறார். வசனத்தை வாசிப்போமா? இதை அப்படியே பிடிச்சுங்க. எரேமியா மன்னிக்கணும், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். ஏசாயா 48 17வது வசனத்தை வாசி. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, எதை பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு என்ன செய்து பாருங்க. போதும். எதை நான் உனக்கு போதிக்கிறேன்? பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. அவர்தாயா உங்களை நடத்துறவர். இங்க பவுல் சொல்கிறார், பிரயோஜனமாய் இருக்கிறவளை நான் உனக்கு போதிக்கிறேன். என்ன பிரயோஜனம்? 26வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 20:26. தேவனுடைய ஆலோசனை ஒன்றைய நான் உங்களுக்கு என்ன செய்யல. நல்ல கவனிங்க. தேவனுடைய ஆலோசனையா? எது தேவனுடைய ஆலோசனை? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை 7ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசி. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ வென்றால் அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக எதை தள்ளிவிட்டார்கள்? தேவ ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஐயா, தேவனுடைய ஆலோசனையை நான் ஒன்று உங்களுக்கு மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு போதித்ததினாலே எனக்கு கிடைக்கிற காரியம் என்ன தெரியுமா? அங்க வசனத்தில் சொல்கிறார், அப்போஸ்தலர் 20:26 எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் இப்பொழுது என்னவாயிருக்கிறேன்? சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு இன்றைய தினம் சாட்சியாய் உங்களை வைக்கிறேன். நீங்க தான் யார் சாட்சி? பணத்துக்காக அல்ல ஊழியம். ஜனக்கூட்டத்தை கூட்ட வேண்டும், பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது அல்ல நோக்கம். நான் முதலாவது வாசித்தேனே, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த உத்தமமான ஜனம் என்ன செய்யும்? கர்த்தரை பின்பற்றையா. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்,
1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க, நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். இன்னைக்கு தைரியமா எந்த ஊழியக்காரன் சொல்ல முடியும்? வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பிரகாரம், நான் கிறிஸ்துவை என்ன செய்கிறேன், பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க, என்ன பார்த்து பின்பற்றுங்க ஐயா. இந்த பின்பற்றுகிற காரியத்தில் அதே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். 32வது வசனத்தை, அங்கே 31வது வசனத்தை வாசிப்போம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவு பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். புத்தி சொல்லிக் கொண்டு வருகிறவன் ஊழியன். அடுத்தது, இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவரும் தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் எதற்கு ஒப்பு கொடுக்கிறேன்? வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க அவர் எப்படிப்பட்டவர்? வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்த வசனத்தில் சொல்கிறார், ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் என்ன செய்யல, இது வேண்டவே வேண்டாயா. சாமுவேல் இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பதாக தைரியமாய் சொன்ன ஒரு வார்த்தை, நான் எவனுடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய வெள்ளியும் பொன்னையும் நான் இச்சித்தது உண்டு. அப்படி இருந்தால் சொல்லுங்கள், நான் என்ன செய்கிறேன், திரும்ப கொடுத்து விடுகிறேன். ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில முதலாவது பண ஆசை இல்லாதவனாய் ஜீவிக்க வேண்டும். பணம் பணம் என்று கேட்பதல்ல, பணம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர். எந்த வகையிலாயினும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறவர், பணத்தை தருகிறவர். இந்த ஊழியம் அப்படிதான் கட்டப்பட்டது. நான் யாரிடத்திலும் போய் டொனேஷன் வாங்கி அல்லது வேறு யாரிடத்திலும் கேட்டு ஃபாரின்லேருந்து பணம் வாங்கி இதெல்லாம் செய்ததில்லை. எல்லாம் உள்நாட்டு பணம். கர்த்தர் எனக்கு கொடுத்ததில் சிறுக சிறுக தாவீதை போல சேர்த்து வைத்து ஒவ்வொரு வேளையாய் செய்து வந்தேன் என்பதை ஆதி காலத்து விசுவாசிகள் அறிவார்கள். இன்றைக்கு பார்ப்பதற்கு ஒரு அழகான கட்டடம், நல்ல மைக் செட் எல்லாம் காணப்படுகிறது. இதெல்லாம் நான் ஒன்று சொல்வேன், எல்லாம் கர்த்தருடையத்திலே இருந்து வந்தது. இது ஒன்றும் என்னுடையது அல்லவே அல்ல. எல்லாம் யாருடையது என்றால் கர்த்தருடையதுதான். என்றால் அவர்தான் கொடுத்தார், அவருக்குரியது. நான் ஒருவருடைய வெள்ளியையும் பொன்னையும் நான் என்ன செய்யல, இச்சைக்கல. அடுத்த 35வது வசனத்தை வாசிங்க. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்க வேண்டும் என்று பாருங்கள். எல்லா விதத்திலும் நாங்கள் எப்படி இருந்தோம், மாதிரி உள்ளவர்களாக இருந்தோம். பவுல் புத்தி சொல்லி வந்தது எப்படியாம், அதே 20ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறத மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். 19வது வசனத்தை வாசிப்போம். வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடு யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை என்ன செய்தேன், சேவித்தேன். அருமையானே, ரூத்துடைய வாழ்க்கையில உண்மையாய் அவளை பின்பற்றினபடியினாலே அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஒரே ஒருவரை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அதிகமாக நான் பேச போவதில்லை. வாசிப்போமா 2 ராஜாக்களின் புஸ்தகம். முதலாவது 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம், வாசிப்போம். 18ஆம் அதிகாரம். 18ஆம் அதிகாரம்
19வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் 19 அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனை என் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். இப்போ எலியாவிடத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை வசனத்துல நான் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கலாம். 16வது வசனத்தினுடைய பிந்தின பகுதியில ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாய் எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்திலே என்ன செய். பேசிக்கொண்டு போன நேரம் கடந்து போயிடும், நான் சுருக்கமாய் சொல்கிறேன். எலியாவிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? உன்னுடைய ஸ்தானத்திலே ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை என்ன செய், அவனை அபிஷேகம் பண்ணு. யாருடைய ஸ்தானத்திலே? எலியாவுடைய ஸ்தானத்திலே ஒரு எலிசா, மோசேயுடைய ஸ்தானத்திலே ஒரு யோசுவா, ஆரோனுக்கு அடுத்தபடியாய் ஊழியம் செய்ய ஒரு எலியேசர், அதற்கு பின்பு பினகாஸ். அருமையானவர்களே, கர்த்தர் சொன்னார், போய் என்ன செய்தான்? தன்மேல் இருந்த சால்வையை எலிசாவின் மேல் போட்டார். அந்த எலிசா செய்த காரியம் என்ன? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம், அங்கே முதல் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவோடே கில்காலில் இருந்து என்ன செய்தான்? தன் எஜமானை பின்பற்றியே போகிற ஒரு நல்ல சீடன். போகிற இடத்துக்கு எல்லாம் போனான். அடுத்தது அவன் போனான் பெத்தேலுக்கு போனான், அடுத்து அவன் போனான் எரிகோவுக்கு போனான், அடுத்தவன் என்ன செய்தான்? யோர்தானுக்கு போனான். போற எந்த இடத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை விட மாட்டேன் என்று பின்பற்றியே போனான். போனவனை பார்த்து எலியா கேட்கிறான், நீ என்னிடத்துல என்னையா எதிர்பார்க்கிற? நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் செய்ய வேண்டியது உனக்கு என்ன என்றான். அதற்கு எலிசா சொல்லுகிற ஒரு வார்த்தை, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். வேற ஏதாவது கேட்டானா? பணங்காசு கேட்டானா? வேற எதையும் கேட்கல. அவன் கேட்ட ஒரே ஒரு காரியம், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு எப்படி இருக்கணும்? இரட்டத்தனையாய் வேண்டும். அப்ப அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்ப்பாயானால் அது உனக்கு கிடைக்கும். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு போகிறார். எலியா இங்கே இருந்த எலியாவை பார்க்கிறான். எலிசா அங்க மேலே இருந்து ஒரு சால்வை அவன் மேல் விழுகிறது. அந்த சால்வை எடுத்துக்கொண்டு யோர்தானத்தை வந்தான். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற அந்த காலம் அவன் முறுக்கி அதை அடித்தான். எலியாவின் தேவன் எங்கே என்றான். நல்ல கவனிங்க, அந்த கரையைத்தான் எலியாவோடு கடந்து வந்தவன். இப்பொழுது எலிசா 2 பேரும் இக்கரைக்கு வந்தபோது மறுபடியும் யோர்தான் ஓடத் துவங்கிற்று. இப்ப மறுபடியும் எலிசா மட்டும் வருகிறான். கையிலே எலியாவுடைய சால்வை இருக்கிறது. முறுக்கி அடித்தான். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி பாதை விட்டது யோர்தான் அக்கறைக்கு கடந்து போகிறவனாய் காணப்பட்டார். நடந்தது காரியம் என்ன தெரியுமா? வசனத்தில் நாம் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது. 15வது வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி
இதோ உமது அடியாரோடு 50 பலவான்கள் இருக்கிறார்கள். போதுமா? வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அறிந்து கொண்டார்கள். என்ன இருக்கிறது? எலியாவின் மேல் இருக்கிற ஆவி எலிசாவாயும் மேல வந்திருக்கிறது. ஐயா, தரையிலே முகங்குப்புற விழுந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. இன்றைக்கு நான் முடிக்க போவதற்கு முன்பு ஒரு கேள்வியை கேட்கிறேன். இன்றைக்கு நம்மேல் இருக்கிற ஆவியின் கிருபையை மற்றவர்கள் அறிந்து கொள்கிறார்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள வைக்கிற விதத்தில் நாம் ஜீவிக்கிறோமா? என்னையும் சேர்த்து கொண்டுதான் சொல்லுகிறேன். ஈசாக்கிடத்தில் சொன்னார்கள், கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று. நாங்கள் என்ன செய்தோம்? அறிந்து கொண்டோயா? காரணம் என்ன தெரியுமா? அங்கே பெலிஸ்தர் சகல துறவுகளையும் மூடிக்கொண்டு வந்தார்கள். ஈசாக்கின் வேலைக்காரரோ மறுபடியும் என்ன செய்தார்கள்? சலித்து போகாமல் தோண்டினார்கள். தோண்டுகிற இடத்திலெல்லாம் தண்ணீர் வந்தது. அப்பொழுதுதான் அபிமெலேக்கும் பிகோலும் சொல்லுகிறார்கள், வந்து உம்மோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்று குறிப்பினால் அறிந்த. ஐயா, லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றினவன். கர்த்தர் யாக்கோபோடு இருக்கிறார் என்று அவன் அறிந்து கொண்டு சொல்கிறான். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் என்ன செய்தோம்? அறிந்து கொண்டோம். உன் நிமித்தமாய் கர்த்தர் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஐயா, நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க ஆசீர்வாதம் வரும். யோசேப்பு நிமித்த ஒரு போத்திபாருடைய வீடு என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டதே. ஒரு யோசேப்பின் நிமித்தம் எகிப்து தேசம் முழுவதும், கானானும் என்ன செய்யப்பட்டதே? ஆசீர்வதிக்கப்பட்டதே. இன்றைக்கு நம்மை தேசத்தில் கர்த்தரை சேவிக்கும்படியாய், கர்த்தரை பின்பற்றும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறாரே. நாம் நம்முடைய குடும்பத்திற்கு மட்டுமல்லையா, நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்மை சார்ந்திருக்கிற மக்களுக்கு, நம்முடைய தேசத்திற்கு நாம் ஆசீர்வாதமான மக்களாய் ஜீவிக்கிறோமா? அப்படி வாழ வேண்டுமானால் கர்த்தரை உண்மையாய் நாம் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் காணப்பட வேண்டும். எலியாவின் மேல் இருந்த ஆவியானவர் எலிசாவின் மேல் இறங்கி வந்தபடியினாலே அவர்கள் கண்டார்கள், எலியாவின் மேல் இருக்கிற ஆவி உம்மேல் என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. கர்த்தர் எலியாவை கொண்டு செய்ததை பார்க்கலாம், இரட்டிப்பான அற்புதங்களை எலிசாவுடைய வாழ்க்கையில செய்தார். 15 அற்புதங்களை செய்தார். ஒரு அற்புதம் நடக்கல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பொய்யல்ல என்பதற்கு அவன் மரித்து அடக்கம் பண்ண விட்டு விட்டான். ஒரு தண்டிலே இருந்து ஒரு மரித்தவனை கொண்டு வந்து எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள். அந்த மனுஷனுடைய சரீரம் எலிசாவுடைய எலும்புகளிலே பட்ட மாத்திரத்துல அவன் என்ன செய்தான்? ஹல்லேலூயா! உயிரோடு கூட எழும்புகிறவனாய் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் செய்தார். அவன் மரித்த பிறகும் கூட அற்புதம் என்ன செய்தது? நடந்தது. அவன் எலும்புகளிலே கர்த்தருடைய வல்லமை காணப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய எலும்புகளிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். நம்ம அதற்கு சாட்சியாய் ஜீவிப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். காலேப், என் தாசனாகிய காலேப், அவன் வேறே ஆவி உடையவனாயிருந்து அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலே அவன் போய் வந்த தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன். அவன் சந்ததியாரும் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறோமா? எந்த சூழ்நிலையாயிருந்தாலும், எந்த நேரத்திலும், எப்படிப்பட்ட நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், உயர்வோ தாழ்வோ, என் நிலையானாலும் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு தீர்மானம் நமக்குள்ளே வேண்டும். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் பின்பற்றுவாப்பா. எத்தனையோ இரத்த சாட்சிகள் கிறிஸ்துவுக்காய் மரித்தவர்களை கேட்டால் அவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நின்றார்கள்.
அவர்களுக்கு பட்டமோ பதவியோ அந்தஸ்துகளோ அதல்ல பெரிதாயிருந்தது. அவர்களுக்கு காணப்பட்ட ஒரே ஒரு வாஞ்சை, தேவன் தாமே கைவேலை அல்லாத நித்திய விட்ட நமக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தூரத்திலே அவைகளை கண்டு அணைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே விசுவாசத்தோடு கூட மரித்தவர்கள் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் பின்பற்றி இருக்க முடியும். ஆனால் அதை அல்ல, அதை பார்க்கிலும் மேன்மையான பரமதேசத்தையே. ஹல்லேலூயா! இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளையே, பரமதேசத்தின் மேல் நம்முடைய நாட்டம் உண்டா? இந்த உலகத்தில் நமக்கு இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள் எது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் இந்த உலகத்தின் பொருளுக்காய் கர்த்தரை விட்டு விட வேண்டாயா? உங்களுக்காய் ஜீவன் கொடுத்த இயேசுவை விட்டு விடாதிருங்கள். கல்வாரி சிலுவையில் உங்களை ரட்சிக்கும்படியாய் தம்முடைய சொந்த குமாரனாய் இயேசுவை பலி கொடுத்தாரே பிதாவாகிய தேவன். அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் எல்லாம் ஆராய் ஓடிற்றே. அந்த இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயத்தோடு நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் இடதாயிலும் வலதாயிலும் பாராதபடிக்கு நேராய் ஓடுவோம். இந்த காலையிலே கேட்ட வசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களோடு நீர் பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. நாங்கள் உத்தமமான ஜனமாய் உமக்கு முன்பதாய் நிற்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். எங்களை உத்தமர்களாய் மாற்றும் ஆண்டவரே. துணிகரமான பாவங்களுக்கு முதல் ஏனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதிரோ, அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாயிருப்பேன். நான் உத்தமனாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இன்னும் உத்தமர்களாய் மாற வேண்டும். விட வேண்டியதை விடுவோம், கை கொள்ள வேண்டியதை கை கொள்வோம். ரூத்தை போல விட வேண்டியதை விட்டு பெத்லகேமுக்கு போக வேண்டும் என்ற வாஞ்சையோடு தன் மாமியை உறுதியாய் பிடித்துக் கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். நாம் தைரியமாய் சொல்ல முடியும், அப்படியானால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இறுதி வரைக்கும் அவருக்கு சாட்சியாய் இருக்க கர்த்தர் நமக்கு தயை புரிவாராக. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறப்பா. நாங்கள் இறுதி வரைக்கும் உம்மை மாத்திரம் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு எங்களுடைய ஜீவித ஓட்டத்தில் நாங்கள் நேராய் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பேர் பேராய் சந்தித்த ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் தொடர்ந்தவருடைய ஜீவிதத்தில் கிரியை செய்யட்டையா. ரட்சகர் நாமத்தில் வேண்ட ஒரு நல்ல பிதாவே, ஆம்.